நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கொடுத்த கடன் திரும்ப பெறத்துக்கும் வார கடன் தீர்றதுக்கும் சனிக்கிழமை காலையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்கள் ஊரில் உள்ள காவல் தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் செய்யணும். கையில் ஆயுதம் ஏந்திய தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவைன்னு பார்த்தா புளியங்கொட்டை 12 எடுத்துக்கோங்க. இந்த புளியங்கொட்டையை 12 எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டிலையே ஒரு தீபம் ஏற்றி உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் காவல் தெய்வம் கோவிலுக்கு போங்க. அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி உங்களுக்கு கடன் கொடுக்கணும் இல்லையா, அவங்கள பற்றின முழு விவரத்தையும் நீங்கள் அந்த கோவிலில் காவல் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் திரும்ப கிடைக்கணும்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலை சுற்றி 12 முறை நீங்கள் இந்த புளியங்கொட்டை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி வரணும். சுற்றி வந்ததுக்கப்புறம் தெற்க பார்த்தவாறு நின்றுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய புளியங்கொட்டையை வீசிடுங்க. திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். இதை ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தா நிச்சயமாக உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வரும். இதை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது நிறைவேறும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்த நபரால் ஒருவேளை உங்கள்கிட்ட ஏமாற்றி இருந்தாலும் சரி, இல்லை அவங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க சிக்கி தவிச்சாலும் சரி, இந்த ஒரு பரிகாரம் அவங்கள உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கு இழுத்து கொண்டுட்டு வரும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ரொம்ப எளிமையான பரிகாரம். இதுக்கு அதிக நேரம் செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை, அதிக பணம் செலவழிக்கணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை 12 புளியங்கொட்டைகள் தான். இந்த 12 புளியங்கொட்டைகளையும் வைத்து மிக மிக அற்புதமான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கொடுத்து ஏமாந்த உங்களுடைய பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அதே போல் வார கடன் ஏதாவது இருந்தால் அதுவும் தீரும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை சனிக்கிழமை காலையில் நீங்கள் செய்யுங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரத்தை எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதில் நமக்கு பலன் கிடைக்கும். அதே போல் உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு 100க்கு 100% இல்லை, 200க்கு 200% நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் காவல் தெய்வத்தின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.